Okay guys, welcome. நான் தான் Austrian Pilot. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த வண்டி பற்றி போட்டிருப்பேன். பட் ஃபுல் ரைட் ரிவ்யூ போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் ரிவ்யூ இன்றைக்கி பார்க்கலாம். ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் 300 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. அன்றைக்கி நீங்கள் 12 பார்த்துருப்பீங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியல. பட் அதுக்குள்ளவே வந்து எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் போகிறதுக்குள்ளவே எனக்கு வந்து ஓட்டி பார்க்கணும் நல்லான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வண்டியை. என் வண்டியும் இருக்குது, ஃப்ரெண்டும் இருக்கிறான். பட் அன்றைக்கி வந்து நான் நைட் ஆயிடுச்சுனால சரியாக எடுத்து போட முடியல. இப்போ நம்ம ப்ராப்பராக வண்டியோட ஸ்பெக்ஸும் சரி, வண்டியோட ரைட் ரிவ்யூவும் சரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். When you see me, you better run. Play duck, duck, goose with my gun. When you see me, you better run. Rack City, bitch, rack, rack. Take you home with me. ஓகே கைஸ், வண்டியோட ஸ்பெக்ஸை சொல்லிடுறேன். அண்டு வந்து 400க்கும் 250க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டேரெக்டாக டயருக்கு போயிடுவோம். நம்ம 400க்கும் 200க்கும் 250க்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டயர்ஸ் தான். ஸ்கினி டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அந்த அளவுக்கு ஸ்கினியாக இல்லை. நார்மலாக ஒரு வண்டிங்களுக்கு வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது 100/80. அதே மாதிரி பின்னாடி பார்க்கலாம். எனக்கு பின்னாடி தான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பீஃபியாக இருக்குது, நல்லா மேலேருந்து பீஃபியாக இருக்குது, அழகாக இருக்குது. பட் அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா 130 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து 140 கொடுத்துருந்தாலோ அழகாக இருந்திருக்கும் கொஞ்சமாச்சு. பட் இதில் 130 கொடுத்துட்டாங்க. அதனால் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன், டேய் நீ வந்து வண்டி வந்து நெக்ஸ்ட் டயர் மாற்றும் போது 140 போடுறா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்பர் பிளேட்டும் வந்துடுச்சு, அன்றைக்கி வரல, இன்றைக்கி வந்துச்சு. வேறு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்விங்காம், முக்கியமாக இந்த தான் ஸ்விங்காம். இது வந்து பாக்ஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது ஓகே தான், இது ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. என்எஸ்ல ஆர்எஸ்ல கூட பாக்ஸ் தான் வருது. பட் அந்த ப்ரைஸ்க்கு ஓகே. லுக் வைஸ் வந்து அவ்வளோ யாரும் டீப்பாக போய் உள்ளே பார்க்க மாட்டாங்க. அண்ட் இன்ஜின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது 400cc, இது வந்து 250cc. அவ்வளோ வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரேடியேட்டர்லேருந்து ஹெட்லேருந்து எல்லாமே ஒன்று தான். அண்டு ஃபோக்ஸ் நம்ம அதில் வந்து 41 வரும். இதில் வந்து 37 தான் கொடுத்துருக்குறாங்க அப்சைட் டவுனு. ஹெட்லைட்டும் அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. மிரர்லேருந்து எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலாக இருக்கனால அவ்வளோவா தெரியாது. ஏன்னா வந்து ரிவர்ஸ் நெகட்டிவ் இது. அதனால் ஆன் பண்ணுறேன். முன்னே தான் ட்ரை பண்ணாலும் கேமராவில் அது கேப்சர் ஆகாது ரிவர்ஸு. நான் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வண்டி ஓட்ட போகிறேன். அண்ட் மிரர் பற்றி அன்றைக்கே சொல்லியிருப்பேன். மிரர் வந்து வேறு லெவல் மிரர் இது. சும்மா அப்படியே சீனாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மிரரு. அந்த கலர் வைஸ் வந்து பிளாக் வருது இதில். அப்புறமா வந்து இன்னொன்று வந்து சம்வாட் லைக் க்ரீன் அந்த மாதிரி வருது. அவ்வளோதான் இந்த வண்டியில். நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் கொடுத்துட்றேன் வண்டியோடது லைனாக. டிஸ்க் சைஸ்லேருந்து அப்புறமா வந்து என்னது பிஎஸ் பவர் என்னதுன்னு எல்லாமே சொல்லிடுறேன். வண்டி பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா 27 PS வருது. டார்க் பார்த்தீங்கன்னா 23.5 இது. அப்புறமா வண்டியில் ஸ்டெப்பு கச்சிருக்கு, அது வண்டி ஓட்டும் போது சொல்கிறேன். பிரேக்கிங் வந்து வண்டி ஓட்டும் போது சொல்கிறேன், ஏன்னா அதெல்லாம் ஓட்டும் போது தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியும். அண்டு வண்டியில் எல்லாமே எல்இடிஸ், எதுவுமே வந்து ஹேலஜன் கிடையாது. ஃப்ரம் டெயில் லேம்ப்லேருந்து ஹெட் லேம்ப்லேருந்து இண்டிகேட்டர் வரைக்கும். இது தெரியும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே ஆன் பண்ணி காட்டுறேன். இது எல்இடி, இண்டிகேட்டர்ஸ் எல்இடி. அதான் டிரைவ்டு ஃப்ரம் கேடிஎம். அது அப்படியே இன்ஜினும் அதே தான். இதில் ஹெட்லைட் தான் செம. இது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸ்விட்சஸ் மட்டும் இதுக்கு 2 சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஆன் ஆஃப்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃபே கிடையாது. இது வந்து உங்களுக்கு பிரைட்டஸ்ட்டு வேணும்னா இது பிரைட்டாக, இது வந்து லோவஸ்ட் பவராக அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஓனருக்கே அவ்வளோவா தெரியல. அது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 ஒன்றா எரியணுன்னா அது ஆன் பண்ணணுமா, இல்லை இது எல் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் எரியணும்னா அது ஒன்று ஆன் பண்ணணும் அப்படி இப்படின்னா. ஓகேங்களா, ஹெட்லைட் பார்த்தாச்சு. அண்டு டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஐ திங்க் இட்ஸ் 14 liters. அக்யூரேட்டாக தரல, 14 liters தான். அண்டு எப்படி விட்டுட்டேன், இந்த டுவெல் பேரல் எக்ஸாஸ்ட், சரியான எக்ஸாஸ்ட்டுங்க, சரியான சவுண்டு. அந்த ரிங் எப்போவுமே அந்த பல்சருக்கு உண்டான ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, டோனு, அது இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மாதிரி இஸ்ஸுன்ற மாதிரி
கேட்குதுங்களா? அந்த பெல் நாய்ஸ் மாதிரி. அண்டு எக்ஸாஸ்ட் நோட்டு வேறு லெவலு. அண்ட் பிரேக்கிங் பற்றி வண்டி ஓட்டும் போது சொல்கிறேன்னு, பட் சைஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டில் 300, பேக்கில் வந்து 230, டுவெல் சேனல் ABS, பட்டு நான் ஸ்விட்சபிள். நம்ம டியூக் 250 எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், பட் இதில் ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதை வந்து இன்ஜின் எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் பிரேக்கிங் எப்படி இருக்குது, ஸ்லிப்பர் கிளச் எப்படி ஒர்க் ஆகுது. நான் டாப் ஸ்பீட்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், நான் வண்டி இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட முடியல, பட் பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து 250cc KTMல இன்ஜின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அட்ரினலின் ரஷ் கொடுக்காது, அது 6000 RPM மேலே தான் ஏறும். பட் இது எப்படி ஏறுதுன்னு பார்க்கலாம். நான் வரும்போது ஓட்டு வந்தேன், நல்லா அதே சேம் ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. நம்ம ஒரு டியூக் 250 ஓட்டுற ஃபீல் தான். ஸோ அது வந்து நான் இப்போ ஓட்டி பார்த்துட்டு நான் வந்து மோட்டோ வ்ளாக் செட்டப்பில் உங்களை நான் பார்க்குறேன். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் பின்னாடி வந்து கேஸ் சார்ஜு மோனோ ஷாக்கை அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, செக் பண்ணிக்கலாம். அண்டு சீட் கீழே வந்து 4 பங்கி கார்டு கொடுத்துருக்காங்க, பங்கி கார்டு கட்டுறதுக்காக 4 இது கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போயே உங்களுக்கு காட்டிடுறேன் போகிறதுக்கு முன்னாடியே. பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ நீங்கள் வண்டி டைப் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு இந்த சிம்பிள் ரொம்ப பிடிச்சிருக்கு, டி. அது இங்கே டூரிங் போகிறதுக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஆல்ரெடி இதில் இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு பாயிண்ட், டாமினார் 400ல் வந்து இப்போ வந்து அந்த டூரிங்க்காகவே நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டெயில் ரேக்கில் அந்த சேடல் ரேக்கு அண்ட் விண்ட்ஷீல்டு. ஸோ அது எல்லாமே இந்த வண்டிக்கும் செட் ஆகும்னு சொல்லிட்டு ஷோரூம்லேயும் சொல்லிட்டாங்க. ஸோ யாருக்குன்னா வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதான் பைக்கோட கீ. அப்படியே இதில் என்னென்னா முதல்ல பல்சர்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த NSRSக்கு அதே மாதிரி தான், பட் இதில் டாமினார் போட்டிருக்கோம். சேம் அதே மெஷின் கட் கீ தான். அண்ட் அலாய்ஸ் வந்து நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இது வந்து ஃப்ளஷ்ஷாக பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒயிட் மாதிரி தெரியும் அது, பட் ஒயிட் கிடையாது அது, இட்ஸ் சில்வர். ஸோ ரெட் அண்ட் சில்வர் இது. அதேமாதிரி பிளாக் அண்ட் சில்வரில் வர வண்டி வந்து நல்லா இருக்குது. அண்டு சஸ்பென்ஷன் கூட இது வந்து சில்வர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். இன்ஜின்லாம் பிளாக்கில் கொடுத்துட்டாங்க. என்னென்னா வீல்ஸும் அலாய் வீல்ஸும் வந்து பிளாக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. இது வேறு கொஞ்சம் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தள்ளி உள்ளே வச்சுருக்கலாம். சரி, லெட்ஸ் கோ. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆஸ் யூஸ்வலாக நம்ம KTM 250 பார்த்தீங்கன்னா அந்த அட்ரினலின் ரஷ் வந்து பிலோ 6000 RPMல இருக்காது. அதே நேச்சர் தான் இந்த வண்டிக்கும். என்னன்னா அந்த வண்டி கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹெவியாக இருக்காதான். 185 kgs இது. இப்போ ஸ்லிப்பர் கிளச் பார்த்தீங்கன்னா கிளச் புல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல், இப்போ என் வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்டாக இருக்கும் கிளச் புல்லு. பட் இதில் அப்படி இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே டக்குன்னு போட்டுன்னே போகலாம். அது வர அக்ரெசிவாக டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணலாம் ஸ்லிப்பர் கிளச் இருக்கனால. இப்போ நம்ம அதர் 250s கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், லைக் Yamaha, அதில் ஸ்லிப்பர் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு வண்டி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம SF 250. நெக்ஸ்ட்டு நான் ரிவ்யூ போட போகிறது அந்த வண்டி தான். அதுவும் நல்லா தான் இருக்குது, பட் அதில் ஸ்லிப்பர் கிடையாது. இப்போ அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற வண்டியில் 250cc தான் இருக்குது, பட் பஜாஜ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்களா, அதோட வண்டியோட புல் ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, ஜஸ்ட் லீனியர் புல் அப், நல்லா ஸ்மூத்தாக ஏறுது வண்டி. அந்த ஒரு வைப்ஸ் சுத்தமாக இல்லை, லைட்டாக ஒரு பஸினஸ் தான் இருக்குது தவிர அது வைப்ரேஷன் சொல்ல முடியாது. எல்லா பைக்லையுமே இருக்கும், லைட்டாக ஒரு பஸினஸ் தான் இருக்குது தவிர வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. வண்டி அசால்ட்டாக நீங்கள் வந்து 110, 115, 120 கிட்டலாம் க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம். அண்ட் வண்டி ஹீட்டப் ஆக பேஸும் நல்லா ஹெவியாக இருக்குது. அந்த இன்ஜின் சவுண்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் மிரர்ஸ் வந்து நீங்கள் ரன்னிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை அப்படியே போட்டு ஆணி அடிச்சிட்ட மாதிரி தான் அது, நீங்கள் நிறுத்தி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட் கியருக்கு வந்துடுறேன். நான் டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ண விரும்பல, பட் இதோட ஆக்சலரேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன். ஃபஸ்ட் கியரில் இருக்கேன். 3, 2, 1 ஆஃப் வி கோ.
பார்த்தீங்களா, சேம் as 250. அப்படியே டியூக் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் பவர் டவுன் பண்ணியிருக்காங்க இதில். பட் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குங்க வண்டி. சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லாங்கான சீட்டு. நம்ம டியூக் மாதிரி 820mm சீட் ஹைட்லாம் கொடுக்காம 800 கிட்டே கொடுத்துருக்கறனால ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் வந்து இது நார்மலாக கம்ஃபர்டபுளாகும். உட்காந்து ஈஸியாக தள்ளுறதுக்கும் அப்படியெல்லாம். வெயிட் வைஸ் தான் கொஞ்சம் அதிகம், பட் தள்ளலாம். உட்காந்துட்டு இந்த தள்ளுவாங்க பார்த்தீங்களா மேட்லேருந்து கீழே, அதெல்லாம் ஈஸியாக தள்ளலாம். பட் நீங்கள் டியூக்கு எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அண்டு நம்ம 250cc வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் பார்க்குறது வந்து CBR இருந்துச்சு அப்போல்லாம். இப்போ வந்து அது இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டியும். பட் இப்போ அது இல்லை. 250cc எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்காக தான் டிவிஎஸில் அப்பாச்சி விட்ருக்காங்க 310. பட் இப்போ நீங்கள் 250 ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டு காம்பனன்ஸோட ஒரு வண்டி வேணும்னா அது இது மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா நம்ம சுசுக்கி இருக்குது, அது சர்வீஸ் சென்டர்லாம் அது வந்து எங்கன்னே தெரியாது. பட் பஜாஜ் வந்து எல்லா இடத்துலையும் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிள் ஆகிடும். அதே மாதிரி Yamaha எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் வைஸ் அது வந்து இதோட கொஞ்சம் பவர் கம்மி. அதனால தான் உங்களுக்கு பவரான இன்ஜின்னா இதில் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் வந்து டூரிங்க்கான எல்லா ஆக்சசரிஸும் இது கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போது. அது ஒரு நல்ல விஷயம். பட் Yamaha வந்து அப்படி கிடையாது. Yamaha வந்து டயர் சைஸில் வேணால் பெருசாக இருக்கலாம், அதில் 5 தான். அதுவும் வந்து ஆயில் கூல்டு. பட் இது வந்து லிக்விட் கூல்டு. மேஜர் டிஃப்ரென்ஸே அதுதான். நம்ம இது லாங் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வண்டியை கம்பேர் பண்ணுறதுக்கு. இந்த வண்டி நம்ம லாங் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம வண்டியோட ஆக்சிலரேஷன் பார்த்துருப்பீங்க. அண்டு இப்போ பிரேக் டெஸ்ட் பார்த்துருவோம். வண்டி ஒரு 60க்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, 58, 59 அண்ட் 60. நான் பின்னாடி பிரேக் அடிக்கிறேன். ஓகே, பின்னாடி பிரேக் நல்ல ஃபீல் இருக்குது. இப்போ நம்ம யூ-டர்ன் எடுத்துக்குவோம். ஃப்ரண்ட் பிரேக் செக் பண்ணிவிடுவோம். முன்னாடி போக முடியுமான்னு தெரியலையே. போக முடியும்னு நினைக்கிறேன். பார்க்குறாரு. ஏபிஎஸ் வந்து அந்த மாதிரி இன்ட்ரூவ் பண்ணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது வண்டியில். பின்னாடி யாரும் இல்லை. வண்டி 60. ஃப்ரண்ட் வேறு லெவலுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து செக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பட் வண்டி சுத்தமாக ஸ்கிட் ஆகலை. வேறு லெவல் ஃப்ரண்ட் பிரேக்கிங்கு. பின்னாடியும் வந்து மற்ற வண்டிங்க கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே பிடிக்குது. எமர்ஜென்சிக்கெலாம் பயங்கரமாக இருக்கும் வண்டி ஸ்டாப் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு ரிஸ்க்கே கிடையாது டுவெல் சேனல் ஏபிஎஸ்னால. அண்ட் டனல் உள்ள அந்த 2 பேர் இக்னோர் பண்ணிடுங்க. அந்த டனல் உள்ள வந்து நம்ம பேஸ் எப்படி இருந்துச்சு கேட்டிருப்பீங்க. செம்மையாக இருந்துச்சுல. அண்ட் முக்கியமாக வண்டியோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து வேறு லெவல். ஏன்னா வண்டி வெயிட் அதிகம். வீல் பேஸும் இந்த வண்டிக்கு வந்து லாங்காக கொடுத்துருக்கறனால ஹைவேல வந்து நம்ம ட்ரிபிள் டிஜிட்டில் போகும்போது வந்து இந்த வண்டி வந்து பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் லாங் வீல் பேஸும் வண்டியோட வெயிட்டும். இப்போ என் வண்டி மாதிரி லைட் வெயிட் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து ஸ்ட்ரீட் ரைடிங்லாம் செம்மையாக இருக்கும். பட் டூரிங்க்கு வந்து வண்டி ஸ்டேபிளாக இருக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் இந்த வண்டி வந்து ஸ்டெபிலிட்டியில் வேறு லெவலு. பட் ஹேண்ட்லிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு இடத்துல நீங்கள் இது பண்ணணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்தது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது ஹேண்டில். எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நானே ஒல்லியாக இருப்பேன் அதனால். பட் ஓனர் வந்து நல்ல ஹெவியாக இருப்பானால அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முன்னாடி ஈஸியாக நம்ம இதை மனோவர் பண்ண முடியாது. இது வண்டி வர அதிக வீல் பேஸ் வர லாங்கு. நம்ம அவெஞ்சர் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கிட்டத்தட்ட. அதுவும் வண்டி நீளமாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சந்தை முதல்ல டக்குன்னு திருப்பத்துக்கு கடுப்பாக இருக்கும். அதே தான் இதுவும். நான் மறுபடியும் பிரேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது பார்த்தீங்களா, சும்மா வண்டி கச்சிதமாக நிற்குது. முன்னாடியெல்லாம் கேமரா மாற்ற முன்னாடியெல்லாம் வந்து காலேஜ் 250 தான் எடுத்துகிட்டு வருவேன். நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அது ஓட்டிட்டு இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. வண்டி வெயிட்டாக தான் இருக்குது. பட் ஓட்டும் போது அந்த வெயிட் ஃபீல் ஆகலை. ஜஸ்ட் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது தான் கொஞ்சம் அதை டக்குன்னு திருப்புறப்போ தான் கொஞ்சம் தெரியும். சாரிடா வாசன், வண்டி கொஞ்சம் லைட்டாக அக்ரெசிவாக ஓட்டுறேன்.
வாசுன்றது வந்து நம்ம வண்டியோட ஓனர் பேர். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து வண்டியை ஓனர்கிட்ட போய் கொடுத்துட்டு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த ரிவ்யூ வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து நம்ம முன்னே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து போன அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் டிஸ்பிளே பற்றி தெரியணுன்னா அதில் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து இருட்டில் இருந்தால் தான் இந்த டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா தெரியும். ப்ளஸ் இந்த டிஸ்பிளேவும் ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா, ஏன்னா இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது. அந்த மொத்தமாக டீட்டெயில்ஸ் உள்ள அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் இத்துடன் உங்களிடம் விருப்பப்படுவது நான் தான் உங்கள் பாபி என்ற ஆஸ்ட்ரியன் பைலட். டேக் கேர் காய்ஸ். ஒமிக்ரான் வேறு நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. எல்லோரும் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, அண்ட் வேக்சினேஷன் போடாங்களா வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னென்னு சொல்லிட்டு யாருன்னா ஐடியாஸ் கண்டென்ட் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நானே ஒரு ஐடியா 2-3 ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? பாய். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆகுது. நான் போய் சாப்பிட்ணும். பாய் காய்ஸ்.